ஹாய், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காயை வெட்டி ஒரு கடாயை வச்சு தண்ணி ஊற்றி வெள்ளரிக்காயை நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அது வேகிறதுக்குள்ளால் தேங்காய், மிளகாய், உள்ளி, இஞ்சி, ஜீரகம் இவ்வளோ போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடணும். நல்லா அரைச்சிக்கிடலாம். அது பிறகு அரைச்ச பிறகு வெள்ளரிக்காய் வெந்த பிறகு தான் மசாலா போடணும். வெள்ளரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ மசாலாவை போட்டுடலாம். மசாலா போட்ட பிறகு நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகிறது வரை உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. அப்புறம் தனியாக ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி அதில் ஊற்றிடணும். அப்புறம் அது கொஞ்சம் ஆற விடணும். அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் தயிர் ஊற்றணும். அதுக்கு முன்னால் தயிர் ஊற்றக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றியாச்சு. வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. வெள்ளரிக்காய் பச்சடி பார்த்தாச்சு. இப்போது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.